ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்னாலஜி காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கணும்னு ஒரு விருப்பப்படுவாங்க. அது மாதிரி ஒரு காலேஜுங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் கூட. ஓகேங்களா, அரசு அங்கீகாரம் பெற்று அரசோட உதவியில் இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஓகேங்களா, அண்ட் அட்டானமஸ் காலேஜாகவும் இருக்குது. ஓகே, இந்த காலேஜில் எது மாதிரியான விஷயங்கள், முக்கியமாக பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து எது மாதிரியான கோர்சஸ் கொடுக்குறாங்க அண்ட் எது மாதிரியான அப்ரூவலாக இருக்குது, நேக்கில் என்ன கிரேடில் இருக்காங்க, அது மாதிரியான விஷயங்களும் பார்ப்போம். முக்கியமாக பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்க, இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காலேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி, ஏஐசிடி அப்ரூவ்டு பெற்ற ஒரு கல்லூரி. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நேக்கில் எப்பயுமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ஐஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயரும் கண்டிப்பாக பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த வருஷம் 2024 ரேங்க் என்ஐஆர்எஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 67th பிளேஸில் ஓவராலாக இருக்குது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 67வது பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜ் தான். எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்ஜி காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற கட் ஆஃப், இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் எனக்கு கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, ஓசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு கண்டிப்பாக 198க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருந்தால் தாங்க இந்த காலேஜில் சீட் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கட் ஆஃப் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, இந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கணும் அப்படின்னாலும் ஓசிபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸு எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் 195 கட் ஆஃப்க்கு மேலேயும் 190 கட் ஆஃப்க்கு மேலேயும் இருந்தால் தான் சீட்ஸே கிடைக்கும் சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கவுன்சிலிங் மூலியமாக. ஓகேங்களா, கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்டர் கிராஜுவேட் கோர்ஸும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸும் என்னென்ன கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இசிஇ, ட்ரிபிள்இ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெட்ரலாஜிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரியான சில கோர்சஸ் பர்டிகுலராக ரொம்ப ரேரான கோர்சஸ்லாம் இங்கே கொடுக்குறாங்க. அது என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இப்போது பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஎஸ்ஜியில் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே எந்த கம்பெனியில் எந்த ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க 2024 எந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது அஃபீஷியல் டேட்டா மூலிமா அவங்களோட காலேஜிலேருந்து அனௌன்ஸ் பண்ணலை. பட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30L அண்ட் 40L அந்த ரேஞ்சில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நல்ல சேலரி பேக்கேஜஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து 2024 பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இது 23 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எது மாதிரியான கம்பெனிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். வித் ரோல் நம்பர், நேம் அண்ட் எது மாதிரியான கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கு வரக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு ரெக்ரூட்டர்ஸாக சொன்னோம்னா கண்டிப்பாக டைம் பற்ற போகிறதே கிடையாது. இங்கே அவ்வளோ ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய கம்பெனிஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா, அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே ரெக்ரூட்டர்ஸ், இந்த காலேஜுக்கு வரக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த காலேஜ் வந்து இந்த அளவுக்கு நல்ல க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா, இங்கே கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 195 எபோவ் மேலே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஓசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு கண்டிப்பாக 198க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்க, ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.